இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் நம்மளுடைய ஏலும் யூத் டீம் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இசப்பா என் அஞ்சுள்ள இருதயத்தோடே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா இம்மட்டுமாய் ராஜா இந்த காலை வேலும் எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்திருக்கிறீரே. இந்த அருமையான நன்மையான ஈவுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இசப்பா அடுத்த 2-3 மணி நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து கொள்ளுங்க. உம்முடைய கர்த்தாவே சமூகமும் பிரசனமும் ராஜா இந்த இடத்தை மூரட்டும். உம் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களோடு கூட வாங்க ராஜா. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஏசு ஜெபம் கிளம் நல்ல பிதாவே, ஆமேன். Praise the Lord. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஆராதிப்போம் கர்த்தரை. Holy Spirit, thou art welcome in this place. Holy Spirit, thou art welcome in this place. Omnipotent Fathers of mercy and grace, thou art welcome in this place. Thou art welcome in this place.
கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை அது என்றும் உள்ளதாம். நம்ம எல்லோரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷமாக தேவனை மகிமைப்படுத்துவோமா? கொஞ்ச நேரம் தான் நம்ம பாட போகிறோம். ஸோ கொஞ்ச நேரம் உற்சாகமாக நம்ம பாடுவோம். அப்படி நாமத்திற்கு மேலான நாமம் ஒன்றுமே கிடையாது. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவனை உற்சாகமாய் பாடுவோமா? உங்கள் நாமம் உயர்ந்ததப்பா, அது இன்று மேன்மை அடையணும்னு சொல்லி கரங்களை தட்டி உற்சாகம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். நம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இன்னும் ஒரு தடவை சொல்லாமா? உங்க நாமம் உயரணுமாப்பான்னு. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும் அப்பா. நாங்கள் பாடுவேன் தகப்பனே. பாடுவோம் அல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுமா? உங்க நாமம் உயரணும் அப்பா. உங்க நாமம் உயரணும், அந்த மேன்மை அடையணும் என்று தகப்பனே. மேன்மை அடையணும், நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் இந்த நேரத்தில். பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. திரும்பவும் சொல்லாம? உங்க நாமம் உயரணும் அப்பா. உங்க நாமம் மேன்மை அடையணும் தகப்பனே. இன்று மேன்மை அடையணும், நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், ஜீசஸ். இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே நீரே, நீரென் தேவனல்லோ.
இருளின் வெளிச்சமே நீரே நீரன் தேவனல்லோ. சுலமா வழி செய்கிற தேவன் அவர், வழி செய்பவர், ஒரு அற்புதம் செய்கிற தேவன் அவர், ஒரு வாக்கு மாறாதவர் அவர். ஆமென். திரும்பம் சொல்லமா வழி செய்கிற தேவன் அவர், வழிகள் இல்லாத இடத்தில் நம்மை வழிகளை உருவாக்குகிற தேவன் அவர். இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? திரும்பம் சொல்லுவோமா இன்னொரு தடவை? வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே நீரே நீரன் தேவனல்லோ. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே நீரே நீரன் தேவனல்லோ. நீரன் தேவனல்லோ, நீரன் தேவனல்லோ, நீரன் தேவனல்லோ. என்ன ஒரு சேமா வழி செய்கிற தேவன் அவர். சொல்லுமா வழி செய்பவர், அற்புதம் செய்கிற தேவன் அவர், வாக்கு மாறாத தேவன் அவர். ஆமென் ஆண்டவரே. திரும்பவும் சொல்லுவோமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த செங்கடல் இருக்கும்போது வழிகளை உருவாக்கி அவருடைய ஆசீர்வாதமான இடத்தை சுதந்திரித்துக் கொள்ள செய்த தேவன் அவர். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்காக வழிகளை உருவாக்கி உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வழியே இல்லையே சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில வழியை உருவாக்க வல்லமை உள்ளவர். அந்த உண்மையுள்ள தேவனை உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுவீங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின் வசனம் சொல்லுதல்ல. வழியை உருவாக்குங்க அப்பான்னு கேட்போமா? என்னுடைய வாழ்க்கையில வழியை உருவாக்குங்க அப்பா. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நீ வழிகளை உருவாக்குங்க என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுவீங்களா? நீர் வழி செய்கிற தேவன் அப்பா, நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆமென். நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. We praise you Lord, we praise you. வாய்களை திறந்து நீங்க கேட்பீங்களா? வழி செய்கிற தேவன் அவர், வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே நீரே நீரன் தேவன். இன்னும் ஒரு தடவை கேட்போமா? வழி செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே நீரே நீரன் தேவனல்லோ. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே நீரே நீரன் தேவனல்லோ. நீரன் தேவனல்லோ, நீரன் தேவனல்லோ, நீரன் தேவனல்லோ. ஆமென் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இதுவரை காத்து நடத்தின எபினேசரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றைய வழிகள் இல்லாத இடத்திலும் வழிகளை உருவாக்க உம்மால் கூடும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கலாம் அப்பா. ஆனால் தகப்பனே ராஜா, வழிகளை உருவாக்க உம்மால் கூடும் ஆண்டவரே. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியை உருவாக்கி கொடுத்தீரே. செங்கடலை இரண்டாய் பிளந்த அப்பா, நீர் வழியை உருவாக்கி கொடுக்க உம்மால் கூடுமானால் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே, அந்த இடத்துல வழியை உருவாக்க உம்மால் கூடும் ஆண்டவரே. இதோ நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எங்களோடு நீங்கள் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் ஆண்டவரை உற்சாகமாக ஆராதிச்சோம் அப்படின்னு நீங்களும் விசுவாசிக்கிறேன். இப்போவும் கூட பைபிளில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்குது. சங்கீதம் 149:3 கர்த்தருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான வார்த்தை இருக்குது. தாவீது கூட கர்த்தரை நடனமாடி ஏசப்பாவை அழகாக ஆராதிச்சார்.
அதே மாதிரி இப்போ நம்மளோட யூத் கேர்ள்ஸ் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் நமக்காக ஆடி காட்ட போகிறாங்க. எல்லாரும் அவங்கள வெல்கம் பண்ணலாம்.
இன்னொரு வாட்டி கூட சத்தமாக கிளாப் பண்ணுவாமா அவங்களுக்காக. இப்போவும் கூட வந்து நமக்கு வந்து சங்கீதம் 96 1-2 வந்து கர்த்தருக்கு புதிய பாடலை பாடுங்கள், அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து ரட்சிப்பின் நற்செய்தியை நாளுக்கு நாள் அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. அப்போது நம்ம வந்து நாளுக்கு நாள் ஏசப்பாவோட பிறப்பு, நம்ம அவர் எதற்காக நமக்காக பிறந்தார், அவர் பிறக்கும் போது வந்து நமக்காக வந்து நம்ம ரட்சிப்பு, நம்ம வந்து ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காக பிறந்தார் அப்படின்றத ஒவ்வொரு கிறிஸ்மஸ் அப்போவும் நம்ம வந்து உணர்ந்து நம்ம வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறவங்களாக இருக்கணும். இப்போது நம்ம இந்த டான்ஸில் கூட அழகாக வந்து பார்த்தோம், ஏசப்பா வந்து சின்ன பாலனா நமக்காக வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நான் ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு நாள் என்ன ஆச்சு, ஏசப்பா வந்து அழகாக வந்து பிறக்கிறாரு. பிறக்கும் போது வந்து அங்கே வந்து அந்த ஷெப்பர்ட்ஸ் மெய்ப்பர்கள் எல்லாரும் வந்து மந்தைகளை வச்சுட்டு இருட்டில் குளிர்காலத்தில் மந்தையாக இருக்காங்க. அவங்க இருக்கும் போது வந்து தேவதூதர் வராரு, வந்து உங்களுக்காக ஒரு பாலகன் பிறந்திருக்காரு, இந்த பாலகன் வந்து நீங்கள் வந்து போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். உடனே இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு நம்மளை ரட்சிக்கிறதுக்காக, நம்ம ஜனங்களெல்லாம் மீட்கிறதுக்காக வந்து ஒரு பாலன் பிறந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு சரி நம்ம போகணும், ஆனால் வந்து வெறும் கை வச்சுட்டு எப்படி போகிறது, நம்ம அவருக்காக வந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போது இந்த அழகாக இருக்கிற இந்த கூட்ட மந்தைக்கு நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டி பையன் இருக்கான். இந்த குட்டி பையன் வந்து யாரோ ஒரு மெய்ப்பரோட ஒரு சின்ன பையன். இந்த பையன் கையில் ஒரு அழகான ஒரு ட்ரம்ஸ் இருக்குது. இந்த பையன் கையில் எதுக்கு இந்த ட்ரம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஆடு மேய்ப்பர்கள்லாம் ஒரே ஒரு கூட்டமாக ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க தனித்தனி மந்தையை வச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி வனாந்தரத்தில் வாசம் பண்ணுவாங்க நைட் டைமில். அப்போது ஒரு மந்தை இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு நரியோ இல்லை ஓனாயோ ஏதோ ஒரு விலங்கோ ஏதோ வந்து இந்த சின்ன சின்ன ஆடுங்கள்லாம் வந்து அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு தெரியும் போது இந்த குட்டி பையன் கண்ணுக்கு அது பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், தூரத்தில் இருக்க அடுத்த மந்தைக்கும் அது தெரியணும்ல, இங்கேருந்து ஓடி போய் சொல்கிறதுக்குள்ளே அவங்களெல்லாம் வந்து அந்த ஓனாய் அடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் இந்த சின்ன ட்ரம்ஸ் வச்சு இந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான்னா அழகாக வந்து வாசித்து சத்தம் எழுப்பணும். அப்போ அந்த ஒலி எழுப்பும் போது பக்கத்தில் இருக்கவங்க, அந்த சைடில் இருக்கவங்க, அந்த மந்தைக்கெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும், ஓகே ஏதோ ஒரு ஆபத்து வருது, நம்ம மந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மந்தையில் இந்த சின்ன பையன் இந்த ஒரு வேலை செய்கிறதுக்காக இருக்கு. அப்போ தேவதூதர் வராரு, பாலன் பிறந்திருக்குன்னு சொல்கிறாரு, எல்லாரும் வந்து வாங்கன்னு சொல்லும் போது எல்லா மந்தையில் இருக்கவங்களாம் நம்ம த பெஸ்ட் ஆடை தான் ஏசப்பாக்க வந்து பரிசாக தரணும், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஆடு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சின்ன பேபிக்கு வந்து போடுறதுக்காக வந்து நம்ம வந்து உள்ளன் வச்சுருக்கோம், இதெல்லாம் வந்து இருக்கிறதுல எட்டும் பெஸ்ட்டாக என்ன இருக்கோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த பையன் யோசிக்கிறான், நம்ம என்ன போய் கொடுக்குறது, நம்மக்கிட்ட தான் எதுவுமே இல்லையே, என்னத்தை போய் நம்ம கொடுப்போம், என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் என்ன போவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். எல்லாரும் உள்ளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க, ஆடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க, குட்டி ஆடு பெரிய ஆடு எல்லா ஆடும் வச்சாச்சு. இங்கேருந்து இந்த ஆட்டெல்லாம் எடுத்துகிட்டு நடையாக நடக்கிறாங்க. நடந்து அந்த மாட்டு கொட்டாய்க்கு போகிறாங்க. கொட்டாயில் அழகாக ஏசப்பா சின்னதாக ஒரு சின்ன, அங்கே தொட்டில் இல்லை எதுவுமே இல்லை, ஒரு சின்னதாக ஒரு மேஞ்சர் இருக்குது, அதில் அழகாக ஏசப்பா படுத்திருக்கார். எல்லாரும் அவர் முகம் அந்த அளவுக்கு பிரகாசமுள்ள முகமாக இருந்துச்சான். அந்த முகத்தை பார்த்து எல்லாரும் பிரமிச்சு போய் எல்லாரும் ரொம்ப அழகாக பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்போ கூட சாஸ்திரிகள்லாம் வராங்க, பரிசு கொடுக்குறாங்க, மேரி இருக்காங்க, ஜோசப் இருக்காங்க. உடனே இந்த மந்தையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஏசப்பாக்காக நான் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அடுத்தவர் வராரு, ஏசப்பாக்காக என் மந்தையில் இருக்கிற தலையீச்சான ஆட்டை எடுத்துகிட்டு போய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரார். அடுத்தது இன்னொருத்தர் வராரு, ஏசப்பாக்காக இந்த சின்ன இப்போ தான் பிறந்துச்சு இந்த ஆடு ஏசப்பா விளையாடுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு மந்தக்காரங்க இருக்கிறவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கிற தலையீச்சாக இருக்கிற எட்டும் பெஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க.
அப்போது இந்த சின்ன பையனோட டேர்ன் வருது. நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது குனிஞ்சு பார்த்தா அவர்கிட்ட ட்ரம்ஸ் இருக்குது. அவருக்கு ட்ரம்ஸ் அடிக்க தெரியும், பாட்டு பாட தெரியும். சரி, அப்போ என்கிட்ட என்ன இருக்குது? ட்ரம்ஸ் இருக்குது. இதை வச்சு நான் வந்து ஒரு அழகான ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக அந்த ட்ரம்ஸை அழகாக வாசித்து ஒரு அழகான ஒரு பாட்டு பாடினார். இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏசப்பாக்காக எல்லாரும் இவ்வளோ செய்கிறாங்க, இவ்வளவோ பண்ணியிருக்காங்க, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன செய்வோம்? நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, நான் என்ன கொடுப்பேன் ஏசப்பாக்கு? இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நிறைய பேர் நான் இது கொடுக்குறேன், இந்த மாதிரி செய்கிறேன், அந்த மாதிரி செய்கிறேன், நிறைய பேர் நிறைய பொருத்தனை எடுப்பாங்க, நிறைய செய்வாங்க. ஒரு சில பேருக்கு அதெல்லாம் செய்யணும்னு ஆசை இருந்தும் இல்லை என்னால் செய்ய முடியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஏசப்பா நீங்கள் வந்து மற்றவங்க பார்த்து அவங்க அதை செஞ்சாங்க, நீ அதுக்கு ஈக்குவலாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பலை. இன்ஸ்டெட் அவர் என்ன விரும்புகிறாருன்னா, உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த உங்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு அவர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து அதில் வந்து மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். இந்த சின்ன பையன் எப்படி தன்கிட்ட இருக்கிற சின்ன ட்ரம்ஸு, தன்கிட்ட இருக்க ஒரு சில தாளந்து, அதை வச்சு அழகாக பாட்டு பாடி அந்த சின்ன ஏசப்பாவை மகிமைப்படுத்தினானோ, அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க தாளந்துகள், நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை புதைச்சி இல்லை இதெல்லாம் டேலண்ட் இல்லைன்னு நினைக்காம ஆண்டவர் நமக்கு கொடுக்கறத, ஆமாம் இது ஏசப்பாக்கு எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது, இந்த பெஸ்ட்டை நான் ஆண்டவருக்கு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பெஸ்ட் எடுத்துகிட்டு போய் ஆண்டவருக்காக நம்ம தாளந்துகளை பயன்படுத்தும் போது அதன் மூலமாக ஆண்டவர் வந்து மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். Check. 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 இரண்டாய் பிளந்த மனிதனாக மாறி
கழுகூர்ந்து பாடுவேன். இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. Long time ago in Bethlehem, long time ago in Bethlehem, angels sing, the new king born today. And man will live forevermore because of Christmas Day. Come, holy, faithful, joyful and triumphant. Oh, come into Bethlehem. Oh, come, let us adore. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Christ the Lord. Sastangam Seyyavaram. Sastangam Seyyavaram. Sastangam Seyyavaram. Sastangam Seyyavaram. Sastangam Seyyavaram. Sastangam Seyyavaram. இயேசுவை ரொம்ப அழகாக கேரல்ஸ் பாடி ஏசுப்பாவோட பர்த்தை பற்றி சொன்னாங்கல்ல. இன்னொரு வாட்டி கை தட்டலாமா? அடுத்ததாக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அழகான கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்தோம். இப்போவும் கூட பைபிளில் இன்னொரு அழகான வசனம் நடனத்தை பற்றியே இருக்குது. 2 சாமுவேல் 6:12 உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு திரும்பி கொண்டு போகப்படும் பொழுது தாவீது அதை கொண்டாடி கர்த்தருக்கு முன்பாக நடனம் ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான வார்த்தை இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம யூத் கேர்ள்ஸ் டீம் ஏசுப்பாக்காக ஒரு அழகான டான்ஸ் ஆடி காட்ட போகிறாங்க. எல்லாரும் உங்களுக்கு கைத்தட்டி வெல்கம் பண்ணலாம்.
வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒண்ணு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. அதுக்கு இனிமையான பாட்டாத்தான் பாட போறேன். மனசு பட்டாம்பூச்சியே யாரும் நினையாத எங்களை மனசில் வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே, அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம், இப்போ இழக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப இயேசு எனக்குள்ள. ஐயையோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம், ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். ஒதுக்கின என்ன தான் தேடி வந்தாரே, அழைச்சு அப்பான்னு சொல்ல சொன்னாரே. நானும் நல்லவன் தான் என்று எனக்கு புரிய வச்சாரே. எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரே. யாரும் மதிக்காத எங்களை மனசில் வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே, அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம், இப்போ இழக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்போ இயேசு எனக்குள்ள. ஐயையோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம், ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். ஐயையோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம், ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். கர்த்தருக்கு ஒரு வார்த்தை போதுங்க அற்புதம் செய்ய. கர்த்தருக்கு ஒரு வார்த்தை போதும் அவர் நம்ம குணமாக்க. கர்த்தருக்கு ஒரு வார்த்தை போதும் நம்மளை விடுதலை செய்ய. எல்லா அற்புதத்திலும் மேலான ஒரு அற்புதம் என்னென்னா, பாவ இருதயத்தை பரிசுத்தமாக்கி ரட்சிப்புக்குள்ளே நடத்துறது தான் அவர் செய்கிற மிகப்பெரிய மகத்துவமான அற்புதம். அவருடைய நாமம் அற்புதம் எனப்படும். ஸோ என்னென்னா, அவர் அற்புதம் செய்கிற தேவன். அவர் எப்படி ஒரு பாவ இருதயத்தை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறாரோ, இந்த கிறிஸ்மஸ் தினத்தை நாமளும் ரட்சிக்கப்படாமல் ஆத்துமாவை, பாவ இருதயத்தில் உள்ள ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்துறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். அதனால் இந்த கிறிஸ்மஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக நாம் கொண்டாடுவோம். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்ம ஆடல் மூலமாக, பாடல் மூலமாக, ஸ்கிட் மூலமாக ஏசுப்பா எவ்வளோ அதிசயமானவர், அவருடைய வார்த்தை எப்பேற்பட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம பார்த்து ரசித்தோம். இப்போவும் கூட தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய தாசனையும் கரங்களை தட்டி வரவேற்கிறோம்.
வார்த்தைக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு வாட்டி நம்ம ஃபஸ்ட் டைம் அவங்க அழகாக ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடி காட்டினாங்கல்ல, அது இன்னொரு வாட்டி கூட ஆடுவாங்க. ஏன்னா அப்போ நிறைய பேர் வரல, அதனால் இப்போ இன்னொரு வாட்டி கூட ஆடி போகிறாங்க. இன்னொரு வாட்டி கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுவோமா?
3, 4. வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. பாதுக்கு இனிமையான பாட்டாத்தான் பாட போறேன். மனசு பட்டாம்பூச்சியே யாரும் நினையாத எங்களை மனசில் வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே. அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்த இழந்தோம், இப்ப இலக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப இயேசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம், ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். ஒதுக்கின என்ன தான் தேடி வந்தாரே. அழைச்சு அப்பான்னு சொல்ல சொன்னாரே. நானும் நல்லவன் தான் என்று எனக்கு புரிய வச்சாரே. எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரே. யாரும் மதிக்காத எங்களை மனசில் வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே. அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம், இப்ப இலக்க ஒண்ணுமே